அண்ணன் அலுவலகத்தில் உட்காந்துருந்தாரு. அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுத்தேன். நாளை கழிச்சு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டா நான். பூனியில் போகிறேன். அது எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. நீ எல்லாம் தைரியமாக இருக்கணும், அண்ணனை காணணும்னு வருத்தப்படக்கூடாது. இவரை பார்த்துக்க. நீ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexca Holidays. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அந்த நாட்டோட இதில் நம்ம தமிழருக்கான ஒரு விதமாக ஒரு கோல்டு செயின் போட்டிருந்தாரு. ஒரு அன்பளிப்பாக வந்துச்சுன்னா போட்டிருந்தாரு. நல்லா இருக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு என் கழுத்தில் போட்டு விட்டார். எங்களுக்கு போட்டு விட்டார். ஊருக்கு போயிட்டார். அதில் டை எடுத்துகிட்டு நம்ம செயின் செஞ்சுக்கலாம்னு எங்கள் ஊரில் சின்னமனூரில் ஒரு கடையில் கொடுத்துட்டேன். அந்த கடைக்காரன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் எங்கேன்னு கூப்பிட்றாரு. என்னை ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். அங்கே இதில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. என்னை நீ ஒரு செயின் போட்டு விட்டேன். நான் அந்த சங்கிலியை மாட்டிட்டு பல தடவை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் உட்கார்றது தான் அவருக்கு வேலையை. ஒரு தடவை வீட்டிலேருந்து கோச்சிட்டு நேராக ஒரு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். 3 நாள் ஆச்சு. எந்திரிக்கவே எல்லாம் படுத்தே கிடந்தேன். இந்த இங்கேயே இருங்க அப்படின்னு போனவர் தான். நீ கொஞ்சம் அதட்டியாவது என்னை அனுப்பிச்சி விட்ருக்கலாமே, வந்து நீ என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு அவர் மேலே கோவப்பட்டேன். 1000 இருந்தாலும் தம்பி மேலே அக்கறை இருக்குல்ல. நம்ம வெளியில் போயிட்டோம்னா சாப்பிட மாட்டான். இது என் மனைவி ஆர்மியில் வந்து கர்னலாக இருக்காங்க. அவங்க இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. பாலா சார், எனக்கு என்னன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு மொமெண்ட் திட்டு வாங்கின மொமெண்ட்லாம் இருக்கா? ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவர் உங்களை திட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவப்பட்ட ஒரு தருணம் அவர்கிட்ட ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி அவர் தான் என்கிட்ட கோவப்படுவார். அப்படி அண்ணா எதுக்குண்ணே கோவப்படுவீங்க அவர்கிட்ட? இந்த நானே சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். ஒரு தடவை வீட்டிலேருந்து கோச்சிட்டு ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கலாம், எங்கே வேணால் தங்கிக்கலாம். நேராக ஒரு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். 3 நாள் ஆச்சு. எந்திரிக்கவே எல்லாம் படுத்தே கிடந்தேன். ஒரு சொல்லி பார்த்தாரு. இல்லைவரே வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லையா, நீ உன் வேலையை பாரு, நீ ஓட போகிற, அங்கே போகிற, இங்கே போகிற, அதை நீ வேலையை பாரு, நான் பாட்டு இங்கே இருந்து பாரு, உனக்கு இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லு, நான் லாட்ஜில் போய் ரூம் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டு போனார். போனவர் அந்த இங்கேயே இருங்க அப்படின்னு போனவர் தான். போய் நேராக என்னோடய குருநாதர் பாலுமந்திர சார்கிட்ட போய் சொல்லி, அவங்க படுத்துக்கிட்டு எந்திரிச்சிட்டு போக மாட்டேன்றான் சார் சொல்ல மாட்டாரா, ஐயா நீங்கள் அப்பா நீங்கள் போய் அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னொன்னே, அவர் அடுத்த நாள் காலையில் சொல்லி முடிச்சோன்னே அடுத்த நாள் காலையில் இப்படின்னு முடிச்சு பார்த்தாக்க இங்கே வேறு சமாச்சாரங்கள்லாம் முதல் நாள் நடந்த இதெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் ஒதுக்கிட்டு எந்திரிக்கிற போது கேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். நீ கொஞ்சம் அதட்டியாவது என்னை அனுப்பிச்சி விட்ருக்கலாமே, எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து தலைமாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு, வாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் கூப்பிட்டு போனார். அதுக்கு கொஞ்சம் அவர் மேலே வந்து நீ என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு அவர் மேலே கோவப்பட்டேன். அது ஒன்று தான். 1000 இருந்தாலும் தம்பி மேலே அக்கறை இருக்குல்ல, அது இதாகிடக்கூடாது. இப்படி நம்ம வெளியில் போயிட்டோம்னா சாப்பிட மாட்டான், இது பண்ண மாட்டான். அதனால நம்ம சொல்லி கேட்கல, சரி அப்பாவை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னா. அவர் மேலே எனக்கு வந்து பாசம், அவனுக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா அவர்கிட்ட நேரடியாக பயின்ற குரு. அதனால் அப்பா சொன்னால் கேட்பார், நான் அப்போ வாங்கப்பான்னு சொல்லி அவரை வச்சு அப்புறம் திட்டி அனுப்பிவிட்டேன். என்னென்ன அழகான ஒரு நண்பர்களாக இருக்கீங்க. ஜஸ்ட்டு கையை மட்டும் கோத்துக்கல. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இது என் மனைவி ஆர்மியில் வந்து கர்னலாக இருக்காங்க. அவங்க இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போகிறதா இருந்துச்சு. அண்ணனுக்கு ஒரு விழா இருக்குது போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க போய் நம்ம ஊரில் போய் போடியில் போய் பேசி அந்த ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு அன்பாக
மேம் ஒரு சில வார்த்தைகள். அண்ணா நீங்கள் கண் அசைச்சாதான் அவங்க பேசுவாங்க போல். குட் மார்னிங் டு ஆல். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, பட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் சீமான் மாமா. ஆல் தி பெஸ்ட் மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் குட் லக் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டேவர்ஸ். மே காட் பிளெஸ் யூ வித் ஆல் குட் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஆல்வேஸ். ஐ எம் சாரி மாமா, எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது, என்னை மன்னிச்சிருங்க. நீண்ட நாளாக இராணுவத்தில் இருக்கிறதுனால இந்தி ஆங்கிலமே பயன்படுத்தி அது ஒன்றும் பிழை இல்லை. பிழை அது தப்பு இல்லைண்ணே. அது இப்போ கர்னலாக இருக்காங்க ஆர்மியில். இராணுவத்தில் உயர் பதவியில் அதிகாரியார் பாலா சார் அப்போ கூட அவர் சொல்ல பார்த்தீங்களா, ராணுவம் ராணுவம் தான் சொல்கிறாரு, அவர் மிலிட்ரின்றாரு, அவர் திருப்பி ராணுவம் தான் சொல்கிறார். பட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதில் வந்து நேற்று தான் அண்ணியார் அம்மாவோட சேர்ந்து காரைக்குடியில் அழகாக மனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காரு. பேசாமல் இருக்கணும். என் தம்பி வந்து தலையே போனாலும் தகவலை வெளியில் விட மாட்டான். எங்கள் தலைவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு படிப்பு தலையே போனாலும் தகவல் வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரி ஆள்கள் தான் பக்கத்தில் இருக்கணுன்றப்பில்ல. இப்போ எங்கள் அண்ணன் பொட்டம்மான்னு கேட்குறப்ப தலை போயிட்டா அப்புறம் எப்படி தகவல் போகும்னு கேளு அப்படிங்கிறாப்புல. அதுதான் சொல்கிறேன், தலையே போனால் அந்த தகவல் கூட போகக்கூடாது. அண்ணன் அலுவலகத்தில் உட்காந்துருந்தார். உட்காந்துருக்கையில் ஒரு நாள் சொன்னார், அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடா அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அண்ணன் நீ நான் இயக்குனர்லாம் சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டோன்னே அமைதியாகவே இருந்தார். என்னன்னாரு, நாளை கழித்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டா நான், ஏன்னா நான் போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், நான் துணியில் போகிறேன், அது எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது, நீ எல்லாம் தைரியமாக இருக்கணும், அண்ணனை காணணும்னு வருத்தப்படக்கூடாது, இவரை பார்த்துக்க, நீ வருத்தப்படுவேன், எனக்கு அவ்வளோதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். போகையில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 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 தங்கச்சங்கிலி போட்டிருந்தார். அதில் வந்து நம்ம தமிழர்களுக்கான இடமா அந்த மேப், அந்த நாட்டோட இதில் நம்ம தமிழருக்கான ஒரு இதுமா ஒரு கோல்டு செயின் போட்டிருந்தார். இதெல்லாம் போட மாட்டேன், என்ன போட்டிருக்கேன்னு. இல்லைடா இது ஒரு அன்பளிப்பாக வந்துச்சுன்னா போட்டேன்டா. நல்லா இருக்கா அப்படின்னு என் கழுத்தில் போட்டு விட்டார். என் கழுத்தில் போட்டு விட்டார். ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டார். எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதே மாதிரி விட்டு அந்த செயினை கொடுக்கணும்ல, அதில் டை எடுத்துகிட்டு நம்ம செயின் செஞ்சுக்கலாம்னு எங்கள் ஊரில் சின்னமனூரில் ஒரு கடையில் கொடுத்துட்டேன். அந்த கடைக்காரன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் எங்கேன்னு கூப்பிட்றாரு. என்னை ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். அங்கே கூட உட்காந்துருக்க அப்படின்னாரு. என்னை நீ ஒரு செயின் போட்டு விட்டேனே. ஐயோ அதை இப்போ என்னடா செய்கிற, அதை ஸ்டேஷனில் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டேஷனில் பேசினார். அது டம்மிங்க, அது தங்கம், அது டம்மி, அவன்கிட்ட கொடுத்து விடுங்கண்ணே. அப்புறம் வந்தோன்னே என்ன வச்சுக்கண்ணே. இல்லைடா போட்டுக்கடா, என்ன பல ஸ்டேஷனை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. நான் போட்டுக்கல. இல்லை இது சும்மா சமாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஷன்றாரு. அந்த சங்கிலியை மாட்டிட்டு பல தடவை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் உட்கார்றது தான் அவருக்கு வேலையே. அண்ணா எங்களுக்காக அப்படியே கை கோத்துட்டு அந்த மியூசிக்கோடு நீங்கள் நடக்கணும் அண்ணா, 3 பேரும் ப்ளீஸ். ரெடி? என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays, travel beyond boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.